ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். சின்ன வெங்காயத்தை இனிமேல் இப்படி உரிங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை மிளகா நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி காம்பெல்லாம் நீக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சில பச்சை மிளகா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பழுத்து போயிட்டு ஒரு மாதிரி வந்து சிவப்பு கலரில் மாற ஆரம்பிச்சிடும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து போட்டு வைக்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எவர் சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி வந்து டிஃபன் பாக்ஸ் இருந்துன்னா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பச்சை மிளகா வந்து பழுத்து போகாது. காம்பையும் நீக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து குலுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பச்சை மிளகால எல்லா பக்கத்துலேயும் வந்துட்டு இந்த மஞ்சள் தூள் வந்து படணும். அந்த மாதிரி வந்து நல்லா வந்து இதை குலுக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட மூடி போட்டு வந்து மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ பச்சை மிளகா வந்து சீக்கிரமாக பழுத்து போன மாதிரி ஆகாது. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக அழுகியும் போகாது. யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து கழுவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி நெட் கிளாத்தில் நம்ம வச்சுருப்போம். இதை வந்து மடித்து வைக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ தான் மடித்து வச்சாலும் நம்ம ஒரு துணி எடுக்கிறப்போ இது வந்து சேர்ந்து வந்து விழுந்துட்டு நமக்கு வந்து மடிப்பெல்லாம் வந்து கலைஞ்சு போயிடும். இந்த மாதிரி வந்து இதை மடித்து வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை வந்து பேக் சைடு வந்து திருப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு டைம் வந்து மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு கீழ் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு இந்த கழுத்து பகுதி ஓப்பன் பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நல்லா வந்து இது வந்து ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு துணியிலேருந்து இன்னொரு துணி வந்து எடுத்தோம் அப்படின்னாலும் கூட இது வந்து கீழே விழாது. இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி வந்துட்டு போட்டு காட்டுறேன். இப்போ கூட நல்லா வந்துட்டு உள்ளுக்குள்ளே இன்செர்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற ட்ரெஸ்ஸஸ் வந்து மடிச்சுக்கலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நெட் கிளாத் கிடையாது. ஆனால் இதுவுமே கொஞ்சம் லாங் கிளாத்து, கொஞ்சம் பவுன்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த கிளாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இதையும் வந்துட்டு ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி பேக் சைடு திருப்பிட்டு ஒரு சைடு வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால 2 மடிப்புக்கு வருது. இப்போ இந்த மடிப்பை எடுத்து இந்த கழுத்து பகுதிக்குள்ளே வந்து விட்டுட்டு நல்லா வந்து இதை வந்து உள்ளுக்குள்ளே நீவி விட்டுருங்க. இந்த மாதிரி மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நமக்கு வந்து செல்ஃபில் அடுக்கி வைக்கவும் சரி, பீரோவில் வைக்கிறதுக்கும் சரி, இது ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் குளிக்கிற சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சோப்பு வாங்கிட்டு இந்த கவரை வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லையா, இனிமேல் இந்த கவரை வந்து இப்படி யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட வார்ட்ராப்லேயோ இல்லை பீரோலையோ வந்து ட்ரெஸ்லாம் வந்து மடித்து வச்சுருப்போம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த சோப் கவரை வந்து வச்சு விட்டுருங்க. நான் இப்போ சோப்புக்குள்ளே இந்த ஒயிட் கலர் கவர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கவரை வந்து உள்ளே வச்சு விட்டுட்டு வெளியில் இருக்கக்கூடிய கவரை வந்து வேறு மாதிரி வந்து யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்களோட சாக்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். சின்னதாக ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருவோம் இல்லையா, அந்த மாதிரி சாக்ஸை இந்த மாதிரி நல்லா வந்து சுருட்டிட்டு இதுக்குள்ளே வந்து வச்சு விட்டுறலாம். நீங்கள் வந்து சோப்பு கவர் வந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் பெரிய சைஸ் கவர் அப்படின்னா 2 சாக்ஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு சாக்ஸ் தான் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களோட சாக்ஸு, கர்ச்சீஃப் அந்த மாதிரி சின்ன சின்ன துணிகள் வந்து உள்ளே வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம் முறிக்கணும் அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா சின்ன வெங்காயம் முறிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் ரொம்ப சின்ன சைஸ் வெங்காயம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மெத்தடில் வந்து உரிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து நார்மல் வாட்டர் எடுத்திருக்கேன். அது கூட 2 ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கோல்டு வாட்டராக எடுக்கிறதா இருந்தால் கூட ஓகே தான். அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கோல்டு வாட்டரே வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மல் வாட்டரில் 2 ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன். போட்டதுமே வந்துட்டு நல்லா இந்த வாட்டர் வந்து சில்லாயிரும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நார்மல் வாட்டர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஆனால் ஐஸ் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்கிரமான டைம்லேயே நமக்கு வந்து ஊறி கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து இதில் ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து உரிச்சிக்கலாம். அந்த மாதிரி வந்து உரிக்கிறப்போ ஈஸியாக நமக்கு வந்து தோல் உரிக்க வரும். நமக்கு ரொம்ப கஷ்டமே வந்துட்டு இருக்காது. எப்போவாவது நம்ம வீட்டுக்கு வந்து அதிகமாக வந்து சமைக்கணும் அப்படிங்கிற டைமில் நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து உரிச்சு விட்டுக்கலாம். நம்ம கத்தி வச்சு மேலே வந்துட்டு லைட்டாக கீறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையால் உரிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து உரிக்க வரும். நம்ம நகத்தை வச்சு கீறி ரொம்ப கஷ்டப்பட்டு உரிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் லைட்டாக தான் வந்து சுரண்டுறேன். அப்படின்னாலே ஈஸியாக வந்து இது வந்து ரிமூவ் ஆயிடுது. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சிக்கலாம். இதே மெத்தட் வந்து நம்ம பூண்டு உரிக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு தோல் இதெல்லாம் வந்துட்டு உரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி உரிச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தோலை வந்து தனியாக வெளியில் போடுறதுனா போட்டுக்கோங்க. உள்ளுக்குள்ளே போடப்போ நமக்கு வந்து கையில் வந்து திரும்ப திரும்ப அந்த தோல் வந்து படும். நம்ம வந்து வெளியில் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் தோலை வந்து எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து தண்ணிக்குள்ளேயே வந்து தோலை வந்து போட்டுட்டு இப்போ வந்து நீட்டாக வந்து இதை வந்து உரித்து எடுத்துக்கிறேன். நார்மலாக வந்து நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் கூட தோல் வந்து ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். நம்ம ரொம்ப வந்துட்டு இதுக்கு கஷ்டப்பட்டு அந்த க்ளீன் பண்ணணும், இதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் வெங்காயத்தில் கூட இதை வந்து அழகாக ட்ரை பண்ணலாம்.
சின்ன சைஸ் வெங்காயத்தில் அப்படின்னாலும் கூட அழகாகவே தோல் வந்து ரிமூவ் ஆகிடும். இதை விட சின்ன சைஸ் வெங்காயம் அப்படின்னா நமக்கு வந்து தோல் உரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இந்த டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னாலும் கூட வந்துடும். ஏன்னா நல்லா வந்து தண்ணியில் அது ஊறி இருக்கும். 5 நிமிஷத்துலேயே வந்து நல்லா ஊறியிருக்கும். நீங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட ஒரு 5 நிமிஷம் வந்து எடுத்துக்கும். ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஐஸ் வாட்டரில் நம்ம வந்து ஊற வச்சோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வந்து அது நமக்கு ஊறி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தோலை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஈஸியாகவே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் உரிக்கலை. இப்போ நமக்கு தேவையான வெங்காயம் எல்லாமே வந்து உரித்து எடுத்துட்டோம். இதே மாதிரி நம்ம வந்து அதிக அளவில் வெங்காயம் உரிக்கணும் அப்படின்னா கூட இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து உரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கூட கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு உரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வந்து வேக வைப்போம் இல்லையா? அடியில் தண்ணி ஊற்றுறப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வந்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இட்லி தட்டில் இட்லி ஊற்றி அப்புறம் வந்து வேக வச்சு எடுங்க. இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்போ அடுத்தடுத்த டைம் வந்துட்டு நம்ம தண்ணியோட அளவு வந்து குறைஞ்சி போச்சு, நம்ம வந்து கவனிக்க மறந்துட்டோம் அப்படின்னாலும் இந்த ஸ்பூன் வந்துட்டு சத்தம் கொடுக்கும். அதை வச்சு நம்ம வந்துட்டு தண்ணியோட அளவு வந்து குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நம்ம வந்து அந்த தட்டை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து தண்ணியை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? அதிகமாக வந்து இட்லி வேக வைக்கிறப்போ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி நம்ம சாம்பாருக்கு பருப்பெல்லாம் வந்துட்டு வேக வச்சு எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி பருப்பெல்லாம் வேக வைக்கிறப்போ மேலே பார்த்தோன்னா இந்த மாதிரி நுரை பொங்கி வரும். நீங்கள் குக்கர் இல்லாமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மேலே பொங்கி வர நுரையை ஒரு கரண்டி வச்சுட்டு வந்துட்டு தனியாக வந்து எடுத்துருங்க. இந்த நுரை வந்து பார்த்தோம் அப்படின்னா பருப்பில் நமக்கு வந்து வாயு வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? வாயு பிரச்சனை வந்து பருப்பில் அதிகமாக இருக்கும். அந்த வாயு பிரச்சனையை வந்து உண்டாக்குறது பார்த்தோன்னா இந்த நுரை தான். பருப்பில் வந்து இந்த மாதிரி வெந்து வரும்போது இந்த நுரை வந்து வரும் பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் தனியாக ஒரு கரண்டி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சாம்பாருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு வாயு பிரச்சனை வந்து இருக்காது. இதை வந்து நம்ம குக்கரில் வேக வைக்காமல் ஏதாவது பாத்திரத்தில் வேக வைக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக அந்த நுரையை ரிமூவ் பண்ண முடியாட்டியும் கூட கொஞ்சமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால் வாயு பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கும். ட்ராவல் டைமில் தங்க நகைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களோட பேக்கில் வச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போங்க. இப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா 2 சேஃப்டி பின் வந்து எடுத்திருக்கேன். சேஃப்டி பின்னை வச்சுட்டு இப்போ ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நான் வந்து காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கர்ச்சீஃப் இருந்துச்சு அப்படின்னா கர்ச்சீஃப் வந்து எடுத்துக்கோங்க. கர்ச்சீஃபில் ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த செயினை வந்து மாட்டிக்கலாம். செயின் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சேஃப்டி பின் எடுத்துகிட்டு சேஃப்டி பின்னுக்குள்ளே அந்த செயினை வந்து மாட்டி விட்டுருங்க. மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தோடு வந்து பின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாத்லேருந்து அது வந்து நகர்ந்து போகாது. இதே மாதிரி நம்மளோட வளையலையும் வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். வளையலுக்கும் இதே மாதிரி சேஃப்டி பின் வச்சுட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளாத்தில் வந்து மாட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி மாட்டிட்டு நான் இப்போ மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டைம் மடிச்சுட்டு அப்புறம் 2வது இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக வந்து கர்ச்சீஃப் மாதிரி மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து துணி மாதிரி தான் தெரியும். உள்ளே நம்ம வந்து தங்க நகை வச்சுருக்கோம் இல்லை காசு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாது. நார்மலாக கர்ச்சீஃப் தான் நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லை கிளாத்து தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ட்ராவல் டைமில் இதை வந்து சேஃபாக கொண்டு போகிறதுக்கு இந்த டிப் ஃபாலோ பண்ணு. இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.